सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. நிதி வேண்டும் ஏழைக்கு, மதி வேண்டும் பிள்ளைக்கு, நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும். நிதி வேண்டும் ஏழைக்கு, மதி வேண்டும் பிள்ளைக்கு, நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும். உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே, உந்தன் அதிகாரமே. மனம் உள்ளவர் குணம் உள்ளவர் மனதுக்கு சுகம் வேண்டும். தனம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும். மனம் உள்ளவர் குணம் உள்ளவர் மனதுக்கு சுகம் வேண்டும். தனம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும். ஆரெங்கும் நீர் விட்டு ஊரெங்கும் சோரிட்டு, ஆரெங்கும் நீர் விட்டு ஊரெங்கும் சோரிட்டு, பாரெங்கும் நலம் காண வரம் வேண்டுமே, பாரெங்கும் நலம் காண வரம் வேண்டுமே, உந்தன் வரம் வேண்டுமே. உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே, உந்தன் அதிகாரமே. பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும். பஞ்சம் என்பது இல்லா வாழ்வை பாரதம் பெற வேண்டும். பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும். பஞ்சம் என்பது இல்லா வாழ்வை பாரதம் பெற வேண்டும். நாடெங்கும் கேமங்கள், வீடெங்கும் லாபங்கள், நாடெங்கும் கேமங்கள், வீடெங்கும் லாபங்கள், நாளுக்கு நாள் ஓங்க அருள் வேண்டுமே, நாளுக்கு நாள் ஓங்க அருள் வேண்டுமே, முருகா அருள் வேண்டுமே, உன் அருள் வேண்டுமே, திருவருள் வேண்டுமே, முருகா அருள் வேண்டுமே, உன் அருள் வேண்டுமே, திருவருள் வேண்டுமே. परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे.
பழமுதிர் சோலையிலே பழமுதிர் சோலையிலே தோழி பார்த்தவன் வந்தானடி பழமுதிர் சோலையிலே தோழி பார்த்தவன் வந்தானடி அவன் அழகு திருமுகத்தில் இழையும் நகை எடுத்து ஆரம்பம் சொன்னானடி தோழி ஆரம்பம் சொன்னானடி தோழி பழமுதிர் சோலையிலே தோழி பார்த்தவன் வந்தானடி கன்னி மிதிவேலை கண்ட வடிவேலன் கன்னி மிதிவேலை கண்ட வடிவேலன் தன்னை மறந்தானடி நானும் தஞ்சம் புகுந்தேனடி தோழி தஞ்சம் புகுந்தேனடி வள்ளிப்புறமாது பள்ளி வரும்போது சொன்ன கதை தானடி நானும் சொல்ல புகுந்தேனடி தோழி சொல்ல புகுந்தேனடி தோழி பழமுதிர் சோலையிலே தோழி பார்த்தவன் வந்தானடி ஆறுமுகவேலன் ஆமை மனதோடு ஏறுமயிலாக மாறி வருவேனோ ஆறுமுகவேலன் ஆமை மனதோடு ஏறுமயிலாக மாறி வருவேனோ வண்ண மலரும் கண்ணீதழும் கண்ட உனது என்ன பெறுமோ நிலவிலே அருகிலே உறவிலே நெருங்கி நெருங்கி மயங்குமோ பழமுதிர் சோலையிலே தோழி பார்த்தவன் வந்தானடி அவன் அழகு திருமுகத்தில் இழையும் நகை எடுத்து ஆரம்பம் சொன்னானடி தோழி ஆரம்பம் சொன்னானடி தோழி பழமுதிர் சோலையிலே தோழி பார்த்தவன் வந்தானடி இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை நீ இருக்கையிலே எனக்கே பெரும் சோதனை இறைவா இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை நீ இருக்கையிலே எனக்கே பெரும் சோதனை இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை நீ இருக்கையிலே எனக்கே பெரும் சோதனை இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை பசி வருமே பாண்டி நாட்டினிலே இறைவா ஆ
பாட்டினில்லே உயிர் மயக்கம் நாத பாட்டினில்லே வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ பிட்டுக்கு மண் சுமந்து திறம்படி பட்ட உன்னை பிட்டுக்கு மண் சுமந்து திறம்படி பட்ட உன்னை பேசும் தமிழ் அழைத்தும் மாறாதிருப்பதென்ன பேசும் தமிழ் அழைத்தும் மாறாதிருப்பதென்ன இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை தாய்க்கொரு பழி நேர்ந்தால் மகற்கில்லையோ அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கில்லையோ வேருக்கு நீரூற்றி விளைக்கின்ற தலைவா ஊருக்கு பழி நேர்ந்தால் உனக்கென்று எனக்கில்லை உனக்கென்று எனக்கில்லை உனக்கென்று எனக்கில்லை பக்கரை விசித்திரமணி பொற்கனடை இட்ட நடை பட்சியனும் முனீவ பக்கரை விசித்திரமணி பொற்கனடை இட்ட நடை பட்சியனும் முனீவ பக்குவ மலர் தோடையும் அக்குவடு பட்டோகையும் பட்டுருவ விட்டருகை வடிவேலும் சிக்கது மதிக்க வரு குக்குடமும் வைக்கை தரு சித்தடியும் முற்றிய பன்னீர் தோளும் திக்கது மதிக்க வரு குக்குடமும் வைக்கை தரு சித்தடியும் முற்றிய பன்னீர் தோளும் செப்பதியும் வைத்துயர் திருப்புகள் விருப்பமோடு செப்பனவென கருள் கை மறவேனே இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடனை எட்பொறியவற்று வரை இளநீர் இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடனை எட்பொறியவற்று வரை இளநீர் வண்டைச்சில் பயரப்ப வகை பச்சரிசி பிட்டு வெள்ளரி பழம் இடிப்பல் வகை தனி மூலம் நிக்கலடி சிற்கடலை பட்சணமெனக் கொள்வோரு விக்கின சமர்த்தனேனும் அருளாழி நிக்கலடி சிற்கடலை பட்சணமெனக் கொள்வோரு விக்கின சமர்த்தனேனும் அருளாழி வெற்ப குடில ஜடில பிற்பர மரப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே
பக்கரை விசித்திரமணி பொற்கனடை இட்ட நடை பட்சியனும் சதுரகமுனீவ பக்கரை விசித்திரமணி பொற்கனடை இட்ட நடை பட்சியனும் சதுரகமுனீவ பக்குவ மலர் தோடையும் அக்குவடு பட்டோகையும் பட்டுருவ விட்டருள் கைவழி வேலும் சிக்கது மதிக்க வரு குக்குடமும் ரக்கை தரு சித்தடியும் முற்றிய பன்னீர் தோளும் திக்கது மதிக்க வரு குக்குடமும் ரக்கை தரு சித்தடியும் முற்றிய பன்னீர் தோளும் செப்பதியும் வைத்துயர் திருப்புகள் விருப்பமோடு செப்பனவென கருள் கை மறவேனே இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடனை எட்பொறியவற்று வரை இளநீர் இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடனை எட்பொறியவற்று வரை இளநீர் வண்டத்தில் பயரப்ப வகை பச்சரிசி பிட்டு வெள்ளரி பழம் இடிப்பல் வகை தனி மூலம் நிக்கலடி சிற்கடலை பட்சணமெனக் கொள்வோரு விக்கின சமர்த்தனேனும் அருளாழி நிக்கலடி சிற்கடலை பட்சணமெனக் கொள்வோரு விக்கின சமர்த்தனேனும் அருளாழி வெற்ப குடில ஜடில பிற்பர மரப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே அரசனை காணாமல் இருப்போமோ நமராயுளை வீணாக கழிப்போமோ பரம்பரை ஞானத்தை படிப்போமோ யுதர் பாடனுபவங்களை ஒழிப்போமோ யுத அரசனை காணாமல் இருப்போமோ நமராயுளை வீணாக கழிப்போமோ கோபிலோர் வெள்ளி உதிக்கும் என்றே இசல் ராஜ செங்கோலங்கும் கதிக்கும் என்றே ஆக்கம் இழந்து மறுவா குறைத்த பாலம் தீர்க்கன் மொழி பொய்யாத பாக்கியமேயுத அரசனை காணாமல் இருப்போமோ நமராயுளை வீணாக கழிப்போமோ சோமய தாரகை தோன்றுது பார் நெற்கு திசை வழி காட்டி முன் செல்லது பார் பூசனை காண நம் கொடைகள் கொண்டே அவர் பொன்னடி வணங்குவும் நடவும் என்றே யுத அரசனை காணாமல் இருப்போமோ நமராயுளை வீணாக கழிப்போமோ மண்ணை ஒன்று தோணுது பார் அதன் அழகும் மனமும் கண்ணும் கவர்ந்தது பார் இளவர சங்கிருக்கும் நிச்சயம் பார் நாம் எடுத்த கருமும் சித்தியாகிடும் பார் அரசனை காணாமல் இருப்போமோ நமராயுளை வீணாக கழிப்போமோ
அரண்மனையில் அவரை காணோமே, அதை அகன்று தன் மார்க்கமாய் திரும்புவோமே. மறைந்த உண்டு அதோ திரும்பினத வெத்தம் வாசலில் நம்மை கொண்டு சேர்க்குது பாரியுத. அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுளை வீணாக கழிப்போமோ. எம்பெருமான் கௌசலையின் திருவுதரத்திலே அஞ்சன மலை போலே அவதரித்தார். அடுத்த நாள் பூச நட்சத்திரத்தினன்று மரகத குன்றம் போலே பரதாழ்வார் தோன்றினார். ஆயில்ய நட்சத்திரத்திலே சொர்ண குன்று போலே லட்சுமணரும் பால் வண்ணத்தோடு சத்துருக்கனும் பிறந்தார்கள். ராகவன் நீலவண்ணம், பரதர் மரகத வண்ணம், லட்சுமணர் பொன்வண்ணம், சத்ருக்கனர் பால்வண்ணம். ஒரு மரத்திலே காய்கள் ஒன்று போல காய்க்கும், மனிதர்களுக்கு குழந்தைகள் ஒன்று போல பிறப்பதில்லை. என்ன காரணம்? மரங்களுக்கு மனம் கிடையாது, மனிதனுக்கு மனம் உண்டு. மனம் தூயார்க்கு எச்சம் நன்றாகும் என்பார் திருவள்ளுவர். மனம் மாறுபடுவதனாலே மக்களும் மாறுபடுகிறார்கள். நம்ம குடும்பத்திலே ஒரு குழந்தை அம்மா அப்பாவுக்கு அடங்கும், இன்னொன்று அடக்கும், ஒன்று போல பிறப்பதில்லை. அதுபோல 4 மக்களும் 4 வண்ணமாக பிறந்தார்கள். குழந்தையில் இனிது வளர்கின்ற பொழுது பிறந்த வீட்டிலே குழந்தை வளரக்கூடாது. வளர்ந்தால் உடம்புதான் வளரும். ஆச்சாரியன் வீட்டில் வளர வேண்டும். இந்த 4 குழந்தைகளும் வசிட்டர் வீட்டிலே வளர்கின்றார்கள். அதை கம்பர் சொன்னார். பொறையோடு தொடர் மனத்தான் புதல்வரெனும் பெயரே காயான், உரையோடு உள்வேலாய் உபநயன விதி முடித்து மறையோடு வித்து இவரை வளர்த்ததுவும் வசிட்டன் கான். ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருக்கன் என்ற 4 வசிட்டர் வீட்டிலே வளர்ந்தார்கள். அவர்கள் படிக்கவில்லை. பள்ளத்திலே வெள்ளம் வருவது போலே சகல கலைகளும் அவர்களால் அடைக்கலம் புகுந்தன. வேதாகமங்கள்லாம் ஓதி உணர்ந்தார்கள். ராமருக்கு வயது 12 ஆயிற்று. கிராமங்களிலே சென்று மக்கள் நலத்தை தேடுவார். ஒவ்வொரு மக்களுடைய நலங்களை விசாரிப்பார். யாரால் எதிரில் வந்தா உனக்கு குழந்தைகள் இருக்கின்றனவா, சௌக்கியமாக இருக்கிறாயா, உனக்கு நான் என்ன உதவி செய்ய வேண்டும், எதிர் வரும் அவர்களை எனதுடை அமலன். அப்படி எதிரே வருகின்ற அன்பர்களை பார்த்து உன்னுடைய குழந்தைகள் நலமா என்று நலம் விசாரித்து ஆத்மராமனாக விளங்குகின்றார். ராமருக்கு வயது 12 என்று நினைவு செய்தேன். சக்கரவர்த்தி அரசவையில் வீற்றிருக்கின்றார். கடைகாவலம் ஓடி வந்தான். பெருமானே, விஸ்வாமித்திர முனிவர் வருகிறார். ரொம்ப பெரியவர். அமைச்சர்கள் புடைசூழ பிரம்மதேவனை இந்திர பகவான் எதிர்கொள்வது போலே 7 வாசலும் கடந்து என் குலஞ்செய்த புண்ணியம் என்று வலஞ்செய்து வணங்கி தபோ மணிய சரணம் மனந்தகர நபோ மணிய சரணம் தபோ மணிய சரணம் மனந்தகர நபோ மணிய சரணம் தபோ மணிய சரணம். பெருமானே வருக, தேவே வருக, சிவஞான தெளிவே வருக, அருள் பழுத்த கோவே வருக, எமது குலகுருவே வருக வருகவே. தாங்கள் வருவதற்கு நான் என்ன மாதவன் செய்தேனோ, என்னமா தவன் செய்தேனோ? பெருமானே, தங்கள் வரவினால என் நாடு நகரங்கள் உயிர் பெற்றன என்று பாத பூஜை செய்து சிம்மாசனத்தை இருத்தினான். விஸ்வாமித்திரர் ரொம்ப உலகம் தெரிஞ்சவர். ஒரு பெரிய மனிதனை பார்க்க போனால் அவன் அருகிலே இருக்கின்றவனை நல்ல வார்த்தையினாலே நாம் வசம் செய்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப சிறந்த முக்கியமான பகுதி.
ஒருவரிடத்திலே உபகாரம் பெறப்போனால் அவர் அருகிலே உள்ளவரை நம் வசமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். 2 வார்த்தை. கரடியை கண்ணாடி காட்டி பிடிக்கணும், யானையை குழி தோண்டி பிடிக்கணும், சிங்கத்தை வலை போட்டி பிடிக்கணும், பாம்பை மகிடி வாசிச்சு பிடிக்கணும், காண்டாமிருகத்தை மரத்திலே ஒளிந்திருந்து பிடிக்கணும், பெரிய மனுஷனை ஸ்தோத்திரம் பண்ணி பிடிக்கணும். ஸ்தோத்திரத்துக்கு மயங்காதவர்கள் உலகத்திலே கிடையாது. ஆகவே ராகவனை பெற வந்த விஸ்வாமித்திர முனிவர் மன்னர் பெருமான் அருகிலே இருக்கிற வசிஷ்டரை பார்த்து, பெருமானே, தாங்கள் சிறந்த மகா முனிவர், தங்களை காண வேண்டும் என்று நான் நினைத்தேன், இங்கனமே இருக்கின்றீர்கள். தசரதா, வசிஷ்டரை குருநாதனாக பெற்ற உனக்கு என்னதான் கிடைக்காது என்று குருநாதரை துதி செய்தார். சுவாமி, அடியேன் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு என்ன வேணும்? நான் எல்லாம் துறந்தவன். நேற்று பொன்னுலகம் போனேன். தேவேந்திரா சௌக்கியமானு கேட்டேன். தசரதர் கருணையினால சௌக்கியமா இருக்கிறேன். ஏன்? இந்திரனுடைய ராஜ்யத்தை சம்பரன் என்ற அசுரன் அபகரித்து கொண்டான். கைகேசி தேர்நடாத்த சென்று சம்பரனை கொன்று அந்த ராஜ்யத்தை நீ கைப்பற்றி இந்திரனுக்கு வழங்கினாய். நின் தளிர்க்கும் கூடை நிழற்கீழதி நொதுங்கி கூரையிறந்து நிற்ப நோக்கி குன்றளிக்கும் குலமணித்தோள் சம்பரனை குலத்தோடு தொலைத்து நீ அன்று அளித்த அரசு அன்றோ புரந்தரன் இன்று ஆள்கின்றது அரச என்றான். நீ கொடுத்த பிச்சையல்லவா இந்திரனுக்கு? நான் சிறந்த மகா முனிவன். எங்களுக்கு யாராம் ஒரு குறை தீர வேண்டுமானால் நாங்கள் மலைகள் தோறும் இருக்கிற முருகனிடத்தில் முறையிடுவோம், வெள்ளி மலையிலே சென்று சிவனிடத்திலே முறையிடுவோம், பார்க்கடலிலே சென்று திருமாலிடத்தில் முறையிடுவோம், சத்திய உலகத்திலே சென்று பிரம்மதேவரத்தில் முறையிடுவோம், பொன்னுலகத்திலே சென்று இந்திர பகவானத்தில் முறையிடுவோம். இந்த 5 இடத்துல ஆகாத குறைகளை அயோத்திக்கு வருவோம். என்னனைய முனிவரரும் இமயவரும் இடையூறு ஒன்றி உடையரானால் பன்னகமும் நகுவள்ளி பனிவரையும் பார்க்கடலும் பத்மபீட்ட தன்னகரும் கற்பக நாட்டு அணிநகரும் மணிமாடத்து அயோத்தி என்னும் பொன்னகருமல்லாது புகழுண்டோ இகழ் கடந்த புலவு வேலோய். சிறந்த வேலை உடைய வேந்தனே, எங்களுக்கு குறை வந்தால் உன்பால் வருவோம். சுப்ரீம் கோர்ட்டு போலே. சுவாமி, இப்ப நான் என்ன செய்யணும்னார்? எனக்கு என்ன வேணும்? தருவனத்துள் யானியற்றும் தவ வேள்விக்கு இடையூறாய் தவன் செய்வோர்கள் வேறு வரச் சென்றடை காம வெகுளி என நிறுதரிடை விலக்கா வண்ணம் செருமுகத்து காத்தி. தொடக்கத்திலேயே ராமனை கொடுன்னு கேட்கல. செருமுகத்து காத்தி முன்னிலையவன். தருவானத்துள் நல்ல மரங்கள் குளிர்ந்திருக்கின்ற வனம், யார் எதை கேட்டாலும் தருகின்ற வனம். தருவானத்துள் வேள்வி யாரோ செய்யவில்லை, நானே செய்கின்றேன். யான் இழைத்த தவ வேள்வி. இது கொலை வேள்வி இல்லை, தவ வேள்வி. தொடக்கத்திலேயே துன்பம் வருமான நானே விலக்கி கொள்ளுவேன். அது இடையிலே வருகிற துன்பம். இடையூறு, இடையில வருகிற ஊர். தருவனத்துள் யானியற்றும் தவ வேள்விக்கு இடையூறாய் தவன் செய்வோர்கள் வேறு வரச் சென்று அடை காம வெகுளி என நிறுதர் இடை விலக்கா வண்ணம் செருமுகத்து காத்தி. ஓ சுவாமி, தங்கள் யாகத்துக்கு அரக்கர்கள் இடையூறு செய்கின்றார்களா? அப்படியான அடியேன் வருகிறேன், நீ வர வேண்டாம். தருவாய் ஒருவனை தருவாய் தசரத தருவாய் ஒருவனை தருவாய். தாமதனி செப்பாதே தசரதேந்திர இப்போதே தருவாய். தாமதம் நீ செப்பாதே தசரதேந்திர இப்போதே தருவாய். ஒருவனை தருவாய். சுமந்தரரே,
ஒரு போர் வீரனை பிடிச்சி அனுப்பு. அவனாலே ஆகாது. ஒரு அவுல்தார பிடிச்சு. அவனால் ஆகாது. ஒரு சுபேதார பிடிச்சு. அவனால் ஆகாது. அப்படியானா ஒரு சேனாதிபதி. அவனாலும் ஆகாது. நான் வருகிறேன். உன்னாலும் ஆகாது. எவரெஸ்ட்ல இருந்து கீழே உருட்டுட்டார். சுவாமி, என்னால் ஆகாதா? உன்னை காட்டிலும் 1,00,000 மடங்கு உயர்ந்தவன் ஒருவன் இருக்கின்றான், அயோத்தியில் அவன் அனுப்பு. சுவாமி, இந்த வார்த்தையை தாங்கள் சொன்னதனால உயிரோடு விட்டேன். 10 ரதங்களை வென்றவன் தசரத சக்கரவர்த்தி என்னை விட உயர்ந்தவன் அயோத்தியில் இருக்கின்றானா? சுமந்திரரே, உங்களை விட உயர்ந்தவன் 14 உலகங்களிலும் கிடையாது. கேளுங்கள் சுவாமி, பரம்பரையா மந்திரி. தசரதா, 1008 அண்டங்களிலும் உனக்கு சமானமான ஆள் கிடையாது. ஆனால் அயோத்தியில் இருக்கிறான், அனுப்பு. சுவாமி, என்னை விட உயர்ந்தவன் அயோத்தியிலையா? கொஞ்சம் நில்லுங்கள். ஓ சுவாமி, என்னை விட உயர்ந்தவர் இருக்கிறார், வசிஷ்டர், அனுப்பி ஆச்சுமோ. தசரதா, அவர் ஒரு தாடி, நான் ஒரு தாடி, 2 தாடியும் போய் இங்கே வாதாடி நிற்கணும். அவர் தர்பகட்டை தூக்குவார், நான் மாந்தோலை தூக்குவேன். இல்லை இல்லை, வேறு ஒருவன் உன்னை விட உயர்ந்தவன் இருக்கிறான், அனுப்பு. சுவாமி, ஒருவன் போய் கேட்டானா ஆமை மயிர் கம்பளம், ஆமைக்கு ஓடு, இல்லாத சாமான உண்டு என்று சொல்லுகின்றீர்களே. தசரதா, நீ இல்லை என்று சொல்லுகிறாய், நான் உண்டு என்கின்றேன். இருந்தால் அனுப்பேன். சுவாமி, இருந்தால் அனுப்புறேன். நில்லு. அனுப்புகிறேன் என்று சொல்லிவிட்டாய். ஹரிச்சந்திரன் பேரன், பின்னே பேரை சொன்ன உடனே ஏதாவது கொஞ்சம் மயங்குவாயானால் கோபத்தில் ருத்ரன் குரு விஸ்வாமித்ரன், கோபத்தில் ருத்ரன் குரு விஸ்வாமித்ரன், ஆபத்து காக்க வேணும் அதனால் உன் புத்திரன் ராமனை தருவாய். தசரத ராமனை தருவாய். ராமனை தருவாய். தசரதா, ராமனை தருவாய். ராமனை தருவாய். நீ பயந்த 4 கரிய செம்மல் ஒருவனை தந்திடிதியன உயிரிழக்கும் கொடுங்கூற்றின் உளையச் சொன்னான். கூற்று என்ற உடம்பு வேறு உயிர் வேறு கூறுபடுத்துகிறவன். இங்க கொடுங்கூற்று உண்ணார். இவர் உடம்போடே ராமன் அழிச்சும் போறார். ஆகவே கூற்றுவனை விட கொடிதாக கொடுங்கூற்றின் உளையச் சொன்னான். இவ்வாறு ராகவனை அனுப்பு என்ற உடனே மன்னர் பெருமான் ராமா ராமா என்று கீழே விழுந்து விட்டார், மூர்ச்சித்து விட்டார். சுமந்தரர் பன்னீர் தெளித்து மயில் விசிறியினால விசிறினார். உணர்ச்சி வெற்றி எழுந்தார். சுவாமி, ராமன் சின்ன குழந்தை, அவன் பால்மணம் மாறாத பசும் குழவி. நேற்று நான் கௌசல்யனுடைய திருமாளிகைக்கு போனேன். அவள் தங்க கிண்ணத்திலே பச்சரிசி அன்னத்தை இட்டு பருப்பு நெய்யும் விட்டு பிசைந்து ஊட்டுகிறாள். அவன் ஓடுகிறான், விளையாடுகிறான். கௌசல்யா எப்படி அழைக்கிறாள்? எந்தை வருக ரகுநாயக வருக, மைந்த வருக மகனே இனி வருக, என் கண் வருக எனதாருயிர் வருக அபிராம. இங்கு வருக அரசே வருக மூலை உண்க வருக மலர் சூடிட வருக என்று பரிவினோடு கோ சாலை புகழ வருமாயன். எந்தை வருக ரகுநாயக வருக, மைந்த வருக மகனே இனி வருக. மைந்தனும் மகனும் ஒன்றல்ல. பிறந்த குடும்பத்தை காப்பவன் மகன், பல குடும்பங்களை காப்பாற்றுவன் மைந்தன். ராகவன் பல குடும்பங்களை காப்பாற்றுகிறார். விபீஷனுடைய குடும்பம், குகனுடைய குடும்பம், சுக்ரீவனுடைய குடும்பம். அதனாலே மைந்த வருக மகனே இனி வருக என்று கௌசலை அழைக்க விளையாடுகின்ற குழந்தை, நான் வருகின்றேன் சுவாமி. தசரதா, ராகவன் பெருமை உனக்கு தெரியாது, எனக்கல்லவா தெரியும். மன்னர் பெருமான் கீழே விழுந்து புலம்புகிறான். என்னமா வருந்தினான்?
எண்ணிலா அருந்தவத்தோன் இயம்பிய சொல் மறுமத்தில் எரிவேல் பாய்ந்த புண்ணிலாம் பெரும் புழையில் கனல் நுழைந்தால் எனச் செவியில் புகுதலோடும் உள்நீலாவிய துயரம் பிடித்து உந்த ஆறுயிர் நின்று ஊசலாட கண்ணீலான் பெற்றிழந்தான் என உழந்தான் கடுந்துயரங்கால வேளான் எண்ணீலா அருந்தவத்தோன் அவர் எவ்வளவு தவஞ்செய்தார் என்று எண்ண முடியாதாம். எண் ஈலா அருந்தவத்தோன் ஒன்று. அந்த தவத்திலே எண்ணிக்கை நிற்க மாட்டார். எண்ணிலா எண் இலா என்பது ஒரு பொருள், எண்ணிலா என்பது ஒரு பொருள். எண்ணில் மனதிலே எண்ணுவோமானால் ஆ என்றா காமதேனு, வருந்தாவத்தோன் ஆ பசு வருமாம். எண்ணில் ஆ வருந்தாவத்தோன் மற்றொன்று. எண்ணில் ஆ வருந்தவம். சில பேர் அழிவருந்தவம் செய்வார்கள். யாரு தலையில கை வைத்தாலும் எரிந்து விட வேண்டும் என்று வரம் வாங்கினான் ஒரு அரக்கன். அது அழிவருந்தவம். இது ஆவருந்தாவத்தோன். எண்ணில் ஆச்சரியம் அருந்தாவத்தோன் இயம்பிய சொல். அப்படி மகரிஷி சொன்ன சொல்லு புண்ணிலே கனல் நுழைந்தது போல இருந்தது. மன்னர் பெருமானுக்கு ஏற்கனவே நெஞ்சத்திலே ஒரு புண்ணு இருந்தது. உள்ளே இருந்த துன்பத்தை வெளிப்படுத்தி விட்டது. கண்ணீலான் பெற்று இழந்தான். இதற்கு என்ன பொருள் சொல்லுகிறார்கள்? கண்ணில்லாத ஒருவன் கண்ணை பெற்று திரும்பவன் இழந்தது போலே என்று விரிவுரையாளர்கள் விரிவுரை செய்வார்கள். அது பிழை. ராகவன் அயோத்தியில் இருப்பதனாலே கண்ணீலான் பெற்று இழப்பான் என உழப்பான் என்று நிகழ்காலத்திலே வர வேண்டும். இது இறந்த காலத்திலே வருகிறது. சிரவணன் என்ற முனிபுத்திரன் கண்ணில்லாத தாய் தந்தையர்களை காவடியாக சுமந்து வந்தான். தாய் தந்தையர் பொருட்டு நதி தீரத்திலே கமண்டலத்திலே தண்ணி முள்ளுகின்ற பொழுது அது குடகுட என்று நுழைந்தது. அங்கே யானை வேட்டையாடி இரவிலே யானைகள் தண்ணீர் குடிக்க வரும், கொல்ல வேண்டும் என்று புதரிலே மறைந்து சப்தவேதி என்ற பானத்தை தொடுத்திருந்த சக்கரவர்த்தி தசரதர் யானையை தண்ணீர் குடிப்பதாக தவறாக எண்ணி பானத்தை பிரயோகம் பண்ணிவிட்டார். அது அந்த குழந்தை மார்பிலே பட்டு சிவா 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 என்று துடித்தது. மன்னர் பெருமான் ஓடி வந்து தண்ணீரை தெளித்தார். அந்த குழந்தை கண் விழித்து பார்த்தான். அண்ணா, கண்ணில்லாத தாய் தந்தையருக்காக தண்ணீர் எடுக்க வந்தேன். இந்த பாதகனோ என்னை பானம் போட்டு கொன்றுவிட்டான். என்னை கொன்ற பாதகன் யார்? உயிர் பிரிகிற பொழுது தந்தை போலே வந்து ஆதரவு செய்கின்ற தாங்கள் யார்? இரண்டும் அவர்தானே. அப்பா, நான் அயோத்தி மன்னன் தசரதன், குழந்தை இல்லாமல் தவஞ்செய்கின்றவன். யானையை தண்ணீர் பருகுவதாக தவறாக என்னை பானத்தை போட்டுவிட்டேன். என்னை மன்னிக்கணும் சுவாமி. தாங்களா பானத்தை எரிந்தீர்? வினை எரிந்தது. முதிர் தவறாயினும் முனிவராயினும் விதியின யாவரே வெல்லும் நீர்மையார். கண்ணில்லாத தாய் தந்தைகளுக்காக வருந்துகிறேன் என்றான். கண்ணா, உன் தாய் தந்தையரை நான் காப்பாற்றுகிறேன் என்றான் சக்கரவர்த்தி. சிவா என்றான். ஆவி பிரிந்து விட்டு அந்த தண்ணீரை கொண்டு போய் பிதா மாதாவிடத்தில் கொடுத்தார் சக்கரவர்த்தி. கண்ணில்லாதவர். சிரவணா, ஏன் தாமதமாக வந்தாய் என்று கேட்டார். நான் அயோத்தி மன்னன், யானையை தண்ணீர் குடிப்பதாக தவறாக எண்ணி பானத்தை எய்துவிட்டேன். தங்கள் குழந்தை மாண்டு விட்டது என்றார். மகனே மகனே என்று அழுது புலம்பி, தசரதா, என் குழந்தை எங்கே என்று புலம்பினார்கள். அந்த காவடியை கொண்டு போய் குழந்தை இடத்துல வைக்க கையாலே தடவி பார்த்து, மகனே, இன்றுதான் கண் இழந்தோம், இனி எந்த காலத்திலே உன்னை காணப்போகின்றோம்? தசரதா, சில காலம் பொறுத்து உனக்கு 4 குழந்தைகள் பிறக்கும். எந்த குழந்தை மேல உயிர் வச்சிருக்கிறாயோ அந்த குழந்தை பிரிய உயிர் பிரியும் என்று சொல்லி மாதாபிதாக்கள் உயிர் விட்டார். அந்த கண்ணீலான் பெற்று இழந்தான் என உழந்தான் கடுந்துயரங்கால வேளான். அந்த துன்பத்தை அடைந்தார். சுவாமி, என்ன நினைக்கிறார் சக்கரவர்த்தி? ராமன் பிரிந்தா உயிர் பிரியும் என்று எண்ணுகிறார். நெடுது புலம்பினார். விஸ்வாமித்திரருக்கு சீற்றம். தசரதா, ராமனை அனுப்ப மயங்குகிறாய், ராமனை போலே இன்னொரு ராமனை நான் உண்டாக்குவேன் என்று எழுந்தாராம். என்றனன்
என்றலும் முனிவோடு எழுந்தனன் மண் படைத்த முனி இறுதி காலம் அன்றென ஆமென இமையோரயிர்த்தனரி மேல்வெயில் கறந்தது இங்கு மங்கும் நின்றனவும் சரித்தனே மேல் நிவந்த கொடுங் கடைப்புருவம் நெற்றி முற்றச் சென்றனே. எழுந்தார். கோபாக்கினினாலே உலகமெல்லாம் அதிர்ந்தன. வசிட்டர் தசரதா ராமனை அனுப்பு, ஆதித்தன் குலத்துக்கு க்ஷேமம் என்றார். அப்பொழுது தசரத சக்கரவர்த்தி, சுமந்தரரே நீ போய் ராகவனையும் லட்சுமணையும் அழைத்து கொண்டு வா என்றார். லட்சுமணர் அரண்மனைக்கு சென்றார். அங்க கௌசலை ராமனை தங்க ஊஞ்சலிலே வைத்து சக்கரவர்த்தி மக்கள் என தரணியோர் கொண்டாட திக்கு விஜயஞ்சேலுத்தும் செல்வமே கண் வளராய் தாலாட்டி கொண்டிருக்கின்றாள். அம்மா, ராமனையும் லட்சுமணனையும் மன்னர் பெருமான் அழைத்து கொண்டு வர சொன்னார். விஸ்வாமித்திரர் செய்கின்ற யாகத்துக்கு அரக்கர்கள் தடை செய்வதனாலே வேள்வி காவல் செய்ய பகவானை அழைக்கின்றார் என்றார். கௌசலை வருந்தவில்லை. மக்களா, நீங்கள் அவதாரம் பண்ணதே உலக க்ஷேமத்துக்காக போய் வாருங்கள் என்று அனுமதி கொடுத்தாள். ராமரையும் லட்சுமணரையும் சபைக்கு அழைத்து கொண்டு வர அந்த குழந்தைகள் கரத்தை பற்றி விஸ்வாமித்திரர் கரத்திலே கொடுக்க மகரிஷி மன்னர் பெருமானே வருந்தற்க ஒத்தையில் அழைத்து கொண்டு போய் இரட்டையில் அழைத்து வருவேன் என்று சொல்லி குழந்தைகளோடு மகரிஷி நடந்து செல்லுகின்றார். வாகனத்திலே பூச்சி புழுக்கள் இறந்து போகும் என்று பெரியவர்கள் வண்டியிலே போகின்ற வழக்கமில்லை. ஆகவே மன்னர் பெருமானுடைய அனுமதி பெற்று மகரிஷி நடந்து போகின்றார். குழந்தைகள் அயோத்தி மாநகரத்தை விட்டு கானகத்தை நோக்கி தொடர்ந்து போகின்றார்கள். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கரியாய் விரியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. கர்த்தரது ராஜசபை கற்றவற்று தேவசபை காலமெனும் ஊழியிலும் கலங்காத நீதி சபை சின்னஞ்சிறு மீன்களுக்கும் அண்ணல் வந்து ஊட்டுகிறார். ஆறறிவில் ஓரறிவு அறியாத ஆழமது. உயிர் படைத்த ஜீவராசிகள் அனைத்துக்கும் அவரே மூலம். உங்களுக்கு புரியும் நான் சொல்வது, உங்களுக்கு புரியும் நான் சொல்வது. ஆகாயம் பூமியனும் அண்டங்களை யார் படைத்தார்? சாகாத பெருங்கடலை சமைத்து வைத்த தேவன் எவன்? மேகமென மழை பொழியும் மெய்யான சக்தி எது?
வண்ணத் தமிழில் ஒரு கவி தொடுத்தேன், அதில் வடிவேலன் முருகனையே பாடி வைத்தேன். வண்ணத் தமிழில் ஒரு கவி தொடுத்தேன், அதில் வடிவேலன் முருகனையே பாடி வைத்தேன். எண்ணமெல்லாம் அங்கே குவித்து வைத்தேன், எண்ணமெல்லாம் அங்கே குவித்து வைத்தேன். அதில் எழில் கொஞ்சம் தமிழை சிந்தி வைத்தேன், அதில் எழில் கொஞ்சம் தமிழை சிந்தி வைத்தேன். வண்ணத் தமிழில் ஒரு கவி தொடுத்தேன், அதில் வடிவேலன் முருகனையே பாடி வைத்தேன். கண்ணான நம் தெய்வம் முருகன் அல்லவா, அவனை கசிந்துருகி பாடுவது புனிதமல்லவா. கண்ணான நம் தெய்வம் முருகன் அல்லவா, அவனை கசிந்துருகி பாடுவது புனிதமல்லவா. அண்ணல் முருகனின் அருள் பெறவே அவனை ஆட்கொள்ளும் தெய்வமாய் அழைத்திடவே. வண்ணத் தமிழில் ஒரு கவி தொடுத்தேன், அதில் வடிவேலன் முருகனையே பாடி வைத்தேன். சுந்தர தமிழாலே பாட்டிசைத்தேன், அதில் சொல்லெல்லாம் தமிழ் மனம் கமழ கண்டேன். சுந்தர தமிழாலே பாட்டிசைத்தேன், அதில் சொல்லெல்லாம் தமிழ் மனம் கமழ கண்டேன். செந்தூர் அழகனின் சிரிப்பு கண்டேன், செந்தூர் அழகனின் சிரிப்பு கண்டேன். அதில் கேவலும் மயிலும் விளையாட கண்டேன். வண்ணத் தமிழில் ஒரு கவி தொடுத்தேன், அதில் வடிவேலன் முருகனையே பாடி வைத்தேன். வண்ணத் தமிழில் ஒரு கவி தொடுத்தேன், அதில் வடிவேலன் முருகனையே பாடி வைத்தேன். சிவம் என்று பாடுவோமே, அன்பே சிவம் என்று பாடுவோமே, அன்பே சிவம் என்று பாடுவோமே, அவன் அருளே புகழென்று பேசுவோமே, அருளே புகழென்று பேசுவோமே, அன்பே சிவம் என்று பாடுவோமே. உமையாள் பராசக்தி உலகாளுவாள், உமையாள் பராசக்தி உலகாளுவாள், அந்த உமையாளை என்னாலும் அவனாளுவாள். உமையாள் பராசக்தி உலகாளுவாள், அந்த உமையாளை என்னாலும் அவனாளுவாள். அடியார்கள் என்றென்றும் தமையாளுவார், அடியார்கள் என்றென்றும் தமையாளுவார், அந்த அடியார்க்கும் அடியாராய் அவன் வாழுவார், அடியார்க்கும் அடியாராய் அவன் வாழுவார். அன்பே சிவமென்று பாடுவோமே, அவன் அருளே புகழென்று பேசுவோமே, அன்பே சிவமென்று பாடுவோமே. காலிக்கு தனி வேலி அவன் தந்ததே,
சிவன் என்பது இந்த நாட்டுக்கு நலமெல்லாம் அவன் தந்தது, நாட்டுக்கு நலமெல்லாம் அவன் தந்தது. அந்த சிவனென்று பாடுவோமே, அவன் அருளே புகழென்று பேசுவோம்.